அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் ஹோரையில் ஏற்றும் விளக்கில் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத தமிழ்லைனாக போட்டிருக்கேன். அதாவது செவ்வாய் ஹோரையில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் அது நல்லதாகவே தான் முடியும், சக்ஸஸ் தான். ஆனால் யாரோ தெரியாமல் செவ்வாயில் செய்கிற காரியம் இல்லாமல் வெறுவாயாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுமா. அதாவது செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு நகை அடகு மீட்கிறதுக்கு வாங்கினாலும் சரி, அல்லது நகை கடன் கொடுத்தாலும் சரி, அல்லது கடன் வாங்கியிருந்தாலும் அன்றைய தினம் நம்ம கொடுத்தாலும் சரி, சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனைகள்லாம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதனால் செவ்வாய் ஹோரையில் நம்ம ஏற்றும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளோதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் வாங்குகிறோம், திருப்பி எங்களால் தரவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த கடன் ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே அடைஞ்சிரும். அதுபோல் என்ன பண பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் ஹோரையில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பண பிரச்சனை கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து தீண்டும். அதுபோக புது வீடும் கற்ற யோகம் வரும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே அது நமக்கு வெற்றி தாங்க. அதுவும் முருகனுடைய அருள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாவே முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அவங்க வீட்டில் நம்ம முருகன் படம் இருந்ததுன்னா செவ்வரளி மலர் இருந்துச்சுன்னா அந்த மலரால் நீங்கள் சுவாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று, அதாவது சர்க்கரை பொங்கல், இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பால் தேன் கலந்து அல்லது சர்க்கரை கலந்து பாலை நெய்வேத்தியமாக வச்சுட்டு, அதாவது செவ்வாய் ஹோரை தெரியல அப்படிங்கிறவங்க நம்ம கேலண்டரில் பார்த்தோம்னா தெரியும், இரவு 6 to 7, காலையில் 6 to 7 அந்த மாதிரி செவ்வாய் ஹோரைனே போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயம் நடக்கும், அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தாங்க அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது நடக்கும் நடக்காது அப்படின்னம்னா அது நமக்கு நடக்காமையே போயிடும். அதனால் நல்ல நம்பிக்கையோடு செஞ்சு எல்லோரும் நல்ல பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதுபோலங்க நகை அடகுல இருக்குது, மீட்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சும்மா ஒரு 100 ரூபாய், அன்றைய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 100 ரூபாயை நகையில் போய் நீங்கள் கட்டிட்டு வாங்க. நீங்களே உணர்வீங்க, ஒரே மாதத்தில் அந்த நகை உங்கள் கைக்கு வந்துடுங்க. இது நம்பிக்கைங்க, இது அனுபவித்த உண்மைங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லோரும் நல்ல பலன் அடைவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மறக்காமல் இன்றைய தினம் செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றிட்டு முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் விளக்கேற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகன்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.